தலையில் இருக்க பொடுகு பூச்சி வெட்டு மறையும், இளநரையும் மறையுங்க. சூப்பரான ஹேர் பேக். முடி நல்லா சரமாக வளரும். வாரத்தில் 2 முறை இது போல் ஹேர் பேக் செய்து நீங்கள் தலையில் குளிச்சுட்டு வாங்க. முடி உங்களுக்கு அவ்வளோ சூப்பராக வளரும். கொட்டுற முடியும் சரி பண்ணுங்க. இப்போ அதுக்காக 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பாசிப்பயிறு, 1 டேபிள் ஸ்பூன் வெந்தயம் எடுத்து இதை நல்லா ஊற வச்சுக்கலாம். நைட்டு ஊற வச்சோம்னா காலையில் அரைச்சி தேய்ச்சி குளிக்கிறதுக்கு சரியாக இருக்கும். நான் நைட்டு தான் ஊற வைக்கிறேன். ஒரு நைட்டு ஃபுல்லாக ஊறட்டும், காலையில் பார்க்கலாம். இப்போ காலையில் பார்க்குறேன், நல்லா ஊறி வந்திருக்குதுங்க. இது போல் ஊறி வந்தால் தான் அரைக்கிறதுக்கு சரியாக இருக்கும். இப்போ மிக்ஸி ஜாரை எடுத்து அதில் சேர்த்துட்டு இன்னும் ஒரு சில பொருள் சேர்த்து அரைக்கணுங்க. உங்கள் தலைமுடி எப்படி கொத்து கொத்தாக கொட்டினாலும் சரி, தலையில் பொடுகு, பெண் தொல்லை, இளநரை இருக்கிறவங்கள இருந்தாலும் சரி, எல்லாத்துக்குமே சரி பண்ண சூப்பரான ஒரு ஹேர் பேக்குங்க தாங்க. இப்போ மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு இதில் ஒரு 10 போல் செம்பருத்தி இலை சேர்த்துக்கிறேங்க. சேர்த்துட்டு இது கூடவே ஒரு அரை கைப்பிடி அளவுக்கு கருவேப்பிலையும் சேர்த்துக்கிறேன். தலையில் இருக்க பொடுகு பூச்சி வெட்டு போகிறதுக்கு கண்டிப்பாக இந்த சின்ன வெங்காயம் ஒரு 4-5 சேர்த்துக்கோங்க. இது கூடவே நீங்கள் கொஞ்சமாக விரும்பினா கற்றாழையும் சேர்த்துக்கலாம். இப்போ கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா நெய்ஸாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுறேன். இந்த பக்கத்தில் இருக்கும், நல்லா நெய்ஸாக அரைச்சிக்கோங்க. அப்போ தான் தலையில் அப்ளை பண்ணுறது கரெக்டாக இருக்கும். இந்த ஹேர் பேக்கை நல்லா ஹேரில் மசாஜ் கொடுத்தது போல் அப்ளை பண்ணிவிட்டு ஒரு 30 நிமிஷம் வச்சுருந்து குளிங்க. ஷாம்பு எதுவும் தேய்க்கக்கூடாது. இதுவே போதும். நல்லா அழுக்கு பளிச்சுன்னு போயிடும். வாரத்தில் 2 முறை இது போல் ஹேர் பேக் செய்து குளிங்க. தலையில் இருக்க பொடுகு போய் நல்லா முடி சூப்பராக உங்களுக்கு வளர ஆரம்பிக்குங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், ஃபாலோ கொடுங்க.